நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். நான் போகிற ட்ராமா நீங்கள் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, கண்ணு தெரியாத ஹீரோக்கு ஹீரோயினை ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஹீரோயினோட அப்பா. ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட இவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கிறதா மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல அங்கிள் லவ் லிட்டில் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ராமாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ட்ராமாவோட ஹீரோயின் சூஷியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவங்க ஃபேமிலியே ட்ரக் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு கண்ணு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவன் சரியான கோவக்காரன் முரடன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. இதனால ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அவனோட அண்ணன்காரன் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவையும் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோவோட அண்ணன்காரனுக்கு என்னன்னா, மொத்த பிசினஸையும் அவன் எடுத்துக்கணும்னு சொல்லி பாக்குறான். அதுக்கு தடையா இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். அதனால அவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பான். அவனை கொலை பண்ண போகும்போதுதான் ஹீரோ கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான பென்ட்ரைவ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கும். அந்த பென்ட்ரைவ்ல தான் அவங்க கம்பெனியோட சீக்ரெட் எல்லாம் இருக்கும் போல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னே ஹீரோவோட அண்ணக்கார ஹீரோவை கொல்லாம விட்டுருப்பான். அப்போ பிளாஷ்பேக்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணன்கார இருக்கா இல்லையா, அவன் ஹீரோ போற காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். ஹீரோவோட அண்ணன்கார பேர் கிம். கிம் ஹீரோவோட பிஏ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவோட கம்பெனி சீக்ரெட் இருக்க பென்ட்ரைவ் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் எதுவுமே கேட்காம ஹீரோவோட பிஏவை அப்படியே கார்ல வச்சு எரிச்சிடுறான். ஹீரோவை கொண்டு அந்த பென்ட்ரைவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணில் மட்டும் பாய்சன் போட்டு விட்டுறான். அதனால ஹீரோக்கு கண்ணு தெரியாம போயிருது. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணா தான் ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோவோட அண்ணன்காரன் என்ன பண்றானா, ஹீரோவை தனியா ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அவனை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறான். கம்பெனி மீட்டிங்ஸ், அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஷேர் ஹோல்டர், அவங்க யாரையுமே மீட் பண்ணாத முடியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு இப்ப ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. இதை நினைக்கும் போது ஹீரோக்கு செமைய கடுப்பாகுது. இதனால ஹீரோ சரியான கோபக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பத்தி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் கொடுத்துதான் இந்த ரூம்ல அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் அவங்க அண்ணா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அவன் கிட்ட இருக்கிற பென்ட்ரைவை எடுத்துட்டு வர சொல்லி. அதனாலதான் அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவங்க அண்ணா ட்ரக்ஸ் கொடுத்து எப்படியோ இவங்க ரெண்டுத்தையுமே அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ இருக்கான். இவனை பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல போய் பார்க்கும் போதுதான், வாவ், இவன் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். இவனுக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா நீ நானும் சொல்லி போட்டுட்டு நிறைய பொண்ணுங்க மேரேஜ் பண்ணிருப்பாங்க. என்ன பண்றது, உனக்கு கண்ணு தெரியாம போச்சு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கையை பிடிச்சு ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஹீரோயின் கீழே விழுந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ செமையா கோவப்படுறான். எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அண்ணா அனுப்பி வச்ச ஆள் தானே நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேற்று நைட்டு என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஏண்டா எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, உன்னை பத்தி எல்லாரும் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நீ சரியான கோபக்காரன் தான், எனக்கு ஒன்னும் ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, நானுமே என்னோட ஃபேமிலியோட ட்ராப்ல தான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா, இல்லாட்டி நான் இதுக்கு ஒன்னு மாதிரி ஒரு கோபக்காரனா மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்ற, நான் இதுக்கு ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கணும், என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கறா. அப்பா ப்ளீஸ் பா, நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இங்க பாருமா, ஹீரோ கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அந்த பென்ட்ரைவ் மட்டும் நீ வாங்கி கொடுத்துட்டா போதும், நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம், நான் உன்னை ஃப்ரீயா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பயுமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா உடனே ஹீரோயின் ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அவ உடனே ஹீரோயினோட மூக்குல மயக்கம் வச்சு மயக்கம் போட வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அன்கான்சியஸ் போனதுக்கு அப்புறம்
அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல ஹீரோ கடந்த கோவத்துல கத்திட்டு இருக்கா, இது என்னோட வீடு, இந்த வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி சரி கத்தாத, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ அந்த வீட்டோட மேட் வந்து ஹீரோயினோட கோட் மேலே காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கா. அவ சொல்றா, உனக்கும் உன்னோட குருட்டு ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, வந்து கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. என்னடி உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா, என்கிட்ட இப்படி மரியாதை குறைவா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மேட் சொல்றா, என்ன மரியாதையா, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த குருடனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ நேற்று நைட் அடிச்சு கூத்து எனக்கு என்ன தெரியாதுன்னு வச்சுட்டு இருக்கியா, நீ ஒரு கேவலமானவ, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு மரியாதை தான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு மோசமா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துருது. உடனே அவளை சப்புன்னு அரைஞ்சிடுறா. அந்த மேட் உடனே, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அறிவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சப்பு சப்புன்னு அரைஞ்சுக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும், என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோ உட்காந்து சர்ப்ரைஸா பாத்துட்டு இருக்கான். அந்த மெயின்மே ஹீரோயின் கிட்ட இவளோட பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு, ஐயோ சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் 2 பேரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பன்னு பார்த்து டிவியில 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பிஏவை கார்ல வச்சு எரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நியூஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஷின் குரூப் கம்பெனியோட அசிஸ்டன்ட் வந்து கார் ஆக்சிடென்ட்ல கொண்டிருக்காங்க இல்லையா, கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறான். அதே சமயம் அவனுக்கு கோபமும் வருது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவனோட கண்ணு தெரியாம போயிருக்கும். அவன் கண்ணு தெரியாம போனதுக்கு அப்புறம் எல்லாருமே அவனை ரொம்பவே லோவா தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனோட வீட்டு வேலைக்காரங்க கூட ஹீரோவை மதிக்கிறது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கா, ஏ என்னடா உன்னோட மெய்ட் வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்கா, நீ எதுவுமே கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா கத்தி விட்டுறான். என்ன பண்ண சொல்ற, என்னடி என்ன பண்ண சொல்ற, நானே ஒரு குருடன் தானே, நான் எதுக்கு வாழ்றேனே தெரியல, திங்குறேன் தூங்குறேன், அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, இது மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல பொறுமையா உட்கார்ந்துட்டு, சரிப்பா உன்னோட கதை என்னன்னு சொல்லி நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோமே கோவமா சொல்ல ஆரம்பிக்கிறா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல என்னோட கண்ணு தெரியாம போயிருச்சு, என் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எனக்கு கண்ணு தெரியும், ஆனா எனக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன குருடனாவே வச்சுட்டு என்கிட்ட இருந்து எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எதுக்கு இப்ப நீ கோவப்படுற, பேசாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ற, நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே எனக்கு ஒன்னும் ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோக்கு அவங்க அண்ணன்கார மேல பல மடங்கு கோவம் வருது. ஏன்னா அவனோட லைஃப இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கதே அவனோட அண்ணா தான். அவனுக்கு என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியல, கூட பிறந்த அண்ணா எப்படி தம்பியோட லைஃபை இந்த அளவுக்கு கெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கிம் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோயின் கேட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரியே என்னோட பொண்ணை வந்து உங்க தம்பிக்கு மேரேஜ் பண்ணி வச்சாச்சு, இப்போ நாங்க கேட்ட பணத்தை நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம் சொல்றா, இங்க பாரு நான் உனக்கு காசு தருவேன், ஆனா எனக்கு நான் தேடிட்டு இருக்க பென்ட்ரைவ் கிடைக்கணும், அந்த பென்ட்ரைவ் கொடுத்தாதான் நான் காசு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவோட டெத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்திருப்பாங்க, அது சூசைடுங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோயின், யாரோ அவங்க அம்மாவை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ இத்தனை நாளா வந்துட்டு அவங்க அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க தான் நினைச்சிருப்பா. இப்ப தான் ஹீரோயினுக்குமே தெரியுது அவங்க அம்மாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சத்தம் போடாம அங்கிருந்து நகர்ந்து போலான்னு சொல்லி பாக்குறப்போ ஹீரோயினோட கால் வந்து அங்க இருக்கிற பூச்செடியில இடிச்சிருது. இந்த சவுண்ட் கேட்டோன்னா கிம் வந்துட்டு வெளில என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க வரான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல ஹீரோட மேட் வந்து ஹீரோவை சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்கா. உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, நீங்க கீழே வாங்க சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே கீழே வந்துட்டு
சாப்பிடறதுக்கு ஃபுட்டு கேட்கறான். ஆனா அந்த மேட் பாத்தீங்கன்னா சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல. அவ ஹீரோ நடக்கும்போது வேணுண்டே காலை விட்டு கீழே விழுக வைக்கிறா. ஹீரோ வச்சு அவ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளோட பாஸ்ங்கிற மரியாதையே இல்லாம ஹீரோவை ரொம்பவே புலி பண்ணிட்டு இருக்கா. அந்த மேட் சொல்றா, என்ன பாஸ் உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சேன், இப்ப என்ன உங்களுக்கு காலமே வீக் ஆயிருச்சா, இப்படி பத்தக்கடின்னு விழுந்துகிட்டு இருக்கீங்க, நாளாக நீங்க இப்படியே வீக் ஆயிட்டு போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே கோவப்பட்டு மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லி கையை நீட்டிட்டு இருக்கா. இவ உடனே சூடா இருக்கிற சூப் எடுத்து ஹீரோவோட கை மேலே ஊத்திடுறா. ஹீரோக்கு கண்ணு தெரியாதனால அவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த மேட் சொல்றா, என்ன பாஸ் நான் தான் சூப் கொடுக்குறேன்ல, நீங்க எதுக்கு உங்க கையிலே ஊத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உடனே திட்ட ஆரம்பிக்கிறா, என்ன எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த மேட் உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏத்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அறைய போறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏய், நீ இந்த வீட்டோட மேட் தானடி, என்ன வாசிய அடிக்க கை வாங்கி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த மேட் சொல்றா, நீங்க வீட்டை விட்டு தானே வெளில போனீங்க, அதுக்குள்ள எதுக்கு திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்ன போனவ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அடி நடிச்சிட்டு இருக்கா. அந்த மேன்மே வலி தாங்க முடியாம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறா. ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட மட்டும் அவ்வளவு கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்தா, இப்ப என்ன எல்லாரும் உன்னை புலி பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்க, உன்னோட கோவம் எல்லாம் என்ன என்கிட்ட மட்டும் தான் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா கோவமா எதுவும் பேசாம அங்க இருந்து போகும்போது ஹீரோயின் கையை பிடிக்கிறா. அதுல அந்த மேட் சூப் கூட்டிருப்பா இல்லையா, அதனால ஹீரோக்கு கையெல்லாம் வெந்து போயிருக்கு. இதை பாக்குற ஆளுமே ஷாக் ஆகி, சரி நான் உனக்கு மெடிசன் போட்டு விடுற வான்னு சொல்லி கையை பிடிக்க ஹீரோ பாத்தீங்கன்னா கையை தட்டி விடுறான். அப்பதான் ஹீரோயின் ஹீரோ உடம்புல இந்த மாதிரி நிறைய காயம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நோட் பண்றா. ஏ, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன இவ்வளவு காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், ஆமா அந்த மெயின் எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணா, இவ மட்டும் இல்ல எல்லாருமே வந்துட்டு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன புலி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த உலகத்துல ஹெல்த்தியா இருக்க பர்சன் மட்டும்தான் வாழ்றதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு நான் உன்னை விட்டு இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, நான் உன்னோட ஒய்ஃப் தானே, நான் உன் கூடயே இருந்து உன்னோட பிசினஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னோட கண்ணை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதுக்கப்புறம் நீ உன்னோட அண்ணாவை தாராளமா ரிவெஞ்ச் எடுக்கலாம், அதுக்குமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா கோவப்படுறான். ஏன்னா அவன் வந்து என்ன நினைச்சிருப்பானா, ஹீரோயின் ஸ்பைன் தான் நினைச்சிருப்பா. அவன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், யாரும் என்னோட கண்ணை குணப்படுத்துறன்னு எந்த அவசியம் இல்லை, எல்லாரும் என்ன வச்சு ஃபன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டை விட்டு வெளில போன எதுக்கு திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ கேட்கவே மாட்டேங்கிறான். ஹீரோ சொல்றான், என்னோட கூட பிறந்த அண்ணாவும் என்ன பெத்த அம்மாவும் எனக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க, எனக்கு கண்ணு தெரியாம இருக்கு, ஆனா அவங்களே என்ன பார்க்க வரல, என்னோட அண்ணா என்னோட மொத்த பிசினஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான், அது மட்டும் இல்லாம என்ன கொலை பண்ணணும்னு பாக்குறான், என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல, என் அம்மா அவங்களுக்குமே என் மேல பாசம் இல்ல, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு கண்ணு தெரியாம இருக்குது, இது கியூர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுடைஞ்சு சோஃபால உட்கார்றான். அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டர் வர சொல்லிருப்பாங்க போல. டாக்டர் வந்தோடனே ஹீரோவை செக் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க எல்லாருமே என்னோட எனிமி தான், சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாரையுமே செக் பண்ண விட மாட்டேங்கிறா. ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்சமாவது டாக்டர் செக் பண்ண விடுறான். டாக்டர் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றான், என்ன நான் இன்னும் குருடன் ஆயிட்டேனா இல்லையான்னு செக் பண்ண வந்திருக்கீங்களா, இப்ப டாக்டர் நான் குருடாயிட்டேன்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த என் அண்ணா கிட்ட போய் சொல்லுவேன், அதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு நான் ஒன்னும் உன்னோட அண்ணாக்கு ஸ்பையா இருக்கிறதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கல, என்னையுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க வச்சாங்க, இப்போ உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா, நீ என்னோட ஹஸ்பண்ட், நீ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உன்னோட நல்லது கெட்டதுல நான் பங்கெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்க கண்ணு வந்துட்டு குருடா இருக்குதான், இருந்தாலும் இவங்கள கியூர் பண்ண முடியும், இவங்க கண்ணுக்குள்ள ஃபுல்லா பாய்சன் இருக்கு, அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டா போதும், இவங்களால சீக்கிரமாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டு இருக்கா, உங்க அம்மாவும் அண்ணாவும் தான் உன்னோட கண்ணுக்கு பாய்சன் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு லேடி வந்து ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க. ஹீரோயின் உடனே, யாருங்க நீங்க, என்ன எதுக்கு அறையிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, ஏ அதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே தயங்கிட்டு, ஐயோ உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா.
ஹீரோ அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடி என் பையனை எனக்கு எதிராக தூண்டி விட பாக்குறியா? நான் அவனோட அம்மா, அவன் கண்ணுக்கு எப்படி பாய்சன் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றான், நல்லா சொன்னீங்க, இப்பதான் உங்களுக்கு நான் ஒரு பையன் இருக்கதே ஞாபகம் வருதா? 2 வருஷமா எங்க போயிருந்தீங்க? நீங்க எப்பயுமே அண்ணாக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அம்மா சொல்றாங்க, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இவதான் உன்ன தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பேச வைக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, ஆன்டி நான் ஒன்னும் உங்க பையனை தூண்டி விட்டு எல்லாம் பேச வைக்கல. நீங்க நினைச்சிருந்தா உங்க பையனுக்கு எப்பயோ கண் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட கண்ணை தெரிய வச்சிருக்கலாம். ஆனா நீங்க எதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா உடனே கோமாய் ஹீரோயினை சப்ப நிறையறாங்க. அப்ப ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றா. இதை பார்க்கும்போது ஹீரோவோட அம்மாவுக்கு செமையா கடுப்பாகுது. அவங்க திட்டுறாங்க, ஏண்டா அவன் அம்மாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, நீங்களாம் அவங்களோட அம்மான்னு சொல்லாதீங்க. நீங்க அவங்களோட அம்மாவா இருந்தீங்கன்னா அவங்களோட கண்ணை கியூர் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போயிருக்க மாட்டீங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு டீடாக்ஸ் பண்ண கண்ணு தெரியும்னு. ஆனா நீங்க 2 வருஷமா வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாயிண்டா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோட அம்மாக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவங்க உடனே, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னோட பையனை கொலை பண்ணதானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க, அவங்க என்னோட ஹஸ்பண்ட். நான் இதுக்கு என்னோட ஹஸ்பண்டை கொல்ல போறேன். இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டை நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா சொல்றாங்க, இல்ல நான் என் பையனை விட்டு போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே உடம்பு முடியாத மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இத பாத்துட்டு இருக்க ஹீரோமே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்டுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோவோட அம்மாவுமே, இதுக்கு தொலை தாங்க முடியல, நம்ம இங்க இருந்து எதுக்கு இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் நார்மல் ஆயிடுறா. பாத்தியா உங்க அம்மாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துனேன்னு பாத்தியா? இதுக்கப்புறம் உன்னை யாருமே புள்ளி பண்ண விட மாட்டேன், நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, எனக்கு கண்ணு தெரியாம போனதுல இருந்து நான் யாருமே நம்புறது இல்ல, சரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்ற, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமா கண்ணு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக இருக்க எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, எங்க அம்மா எப்படி இறந்தாங்கிற விஷயம் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோட அம்மா வந்துட்டு கிம் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்போ ஹீரோக்கு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சல, அந்த பொண்ணு ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ ஹீரோக்கு கண்ணு தெரிய வச்சிருவா போல இருக்கு. ஹீரோமே வந்துட்டு அந்த பொண்ணை நல்லாவே நம்ப ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிம் உடனே, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட வந்து ஒவ்வொரு வாய் பேசிட்டு இருக்கா. என்ன நல்லா ஜாலியா ஃபன் பண்றியா உன்னோட குருட்டு ஹஸ்பண்ட் கூட? ரொம்ப சந்தோஷமா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, என் ஹஸ்பண்டை பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா, சரி நீங்க வந்தது அந்த பென்ட்ரைவ் எடுக்க தானா, அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோமே வந்துடுறான். இவங்க 2 பேரும் பேசுறத அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் சொல்ற, நான் அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட வந்து கொடுக்குறேன், நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்த உடனே இவ போய் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நல்ல லைஃப் கிடைச்சது, என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க, நான் இவங்களோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் சிஸ்டர் ஜெலஸ் ஆக்க பாக்குறா. இதை பாக்குற ஸ்டெப் சிஸ்டருமே, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, இவனுக்கே கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தெரியாதுன்னு கட்டிட்டு ஓவரா சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயி அவளோட ஸ்டெப் சிஸ்டரை சப்புன்னு அரைஞ்சிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டே குருடுன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெப் சிஸ்டருமே, நீ ஓவரா தாண்டி போற, இரு உன்னை அப்பா கிட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பிளாஷ்பேக்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கிறப்ப கூட இந்த ஸ்டெப் சிஸ்டர் வேணுட்டே வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட எல்லாமே ஹீரோயின் தான் தப்பு பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பா. ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு ஹீரோயின் தான் பனிஷ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினும் ஸ்டெப் சிஸ்டர் பேசினதை சரியா கேட்டிருக்க மாட்டான். அவன் சொல்றா, சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை குளிக்க ரெஸ்ட் ரூமுக்கு
கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. உள்ள கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் சரி நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளில போறா. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சோப் எடுக்காத நோட் பண்ணிட்டு போய் இவ குடுக்கலான்னு போறா. ஆனா ஸ்லிப் ஆகி இவளுமே வந்து பாத்டப்குள்ள விழுந்துடுறா. அவன் ஹீரோயினோட ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு உன்னோட ஃபேஸ் அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹீரோவை பிடிச்சு போக அவளுமே கிஸ் பண்றா. ரெண்டு பேருமே அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயின் காலையில எழுந்து பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்து இவ செமையா கடுப்பாயிடுறா. ஐயோ நேற்று நைட்டு நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம் போலயே, சே நமக்கெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ தூங்கிட்டு இருந்தோன்னு அவனை பார்த்துட்டு சே செம ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவே முழிச்சிடுறான். அவன் சொல்றான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இத்தனை வருஷமும் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, எனக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சும் கூட நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு தான் கன்ஃபியூஷனா இருக்கு, இவ ஹீரோவை லவ் பண்றாளா இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. ஹீரோக்கு இப்ப கண்ணு தெரியணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான் ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காகவே. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதான் காட்டுறாங்க. டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்பதான் உங்க கண்ணில் இருக்க பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கோம், உங்களோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோமே சொல்றான் டாக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் விட இப்ப கொஞ்சம் விஷயம்லாம் நல்லா பிளரா தெரிய மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டருமே வந்துட்டு ஆமா இப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு கண்ணு தெரியும், அது வரைக்கும் நீங்க இந்த கட்டை பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட பிஏ சொல்றாங்க பாஸ் மேடமை வந்து உங்க அண்ணா பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து மேடமை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை அந்த மேடு கிம் சேர்ந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேடு வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இவ ரொம்ப ஓவரா பண்ணா, இவதான் அந்த கண்ணு தெரியாதவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு கேளுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல கிம்மே நான் வந்துட்டேன்ல எல்லாம் பாத்துக்கிறேன், இவளுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா என்ன நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா, என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே கண்ணு தெரிஞ்சிடும், அவன் பாரு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு கிம் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு அந்த கண்ணு தெரியாத குருடனுக்கு இவ்வளவு அழகான வைஃபா, பேசாம நீ ஏன் கூட வந்துறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல கிம் உடனே ஹீரோயினை சப்புன்னு அறிஞ்சிடறான். சே எனக்கு அந்த குருடன் பார்க்க பொறாமையா இருக்கு, அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, இந்த குடும்பத்தோட சொத்து, இப்ப பாரு இந்த அழகான ஒய்ஃப் கூட அவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இங்க பாரு என் ஒய்ஃபை டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே கிம்மே அவனோட அடியாள்களை வச்சு ஹீரோவை பிடிக்க சொல்லிடுறான். கிம் வந்துட்டு ஹீரோவோட கண்ணில் இருக்க பேண்டேஜ் எடுத்துட்டு தி குருடா என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கண்ணை திறந்து கிம்ம நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே கிம் பயந்துடுறான். ஏண்டா உனக்கு கண்ணு தெரியாம தானே இருந்துச்சு, உனக்கு எப்படா கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ பக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அவன் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு கண்ணு தெரிஞ்சோன்னா கிம் அங்க இருந்து பயந்து போயிடுறா. நீங்க இப்ப தப்பிக்கலாம்டா, கண்டிப்பா நாளைக்கு வந்து உங்களை பாத்துக்கிறேன், உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு ஓவரா ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட கண்ணு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது போல. அவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்றா. அப்போ டாக்டர் சொல்றாங்க நான் தான் சொன்னேன்ல இப்பதான் உங்க கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருதுன்னு, அதுக்குள்ள நீங்க இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்ணு தெரியாம கூட போயிடலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின்மே எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நீ ஆபத்துல இருக்கும்போது நான் எப்படி காப்பாத்தாம இருக்க முடியும், என் கண்ணே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு ஷேர் ஹோல்டர் தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தான் நடந்து வருவான். அந்த ஷேர் ஹோல்டர் ஹீரோவை பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறான். உங்க கண்ணு கியூர் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஆமா எனக்கு கண்ணு கியூர் ஆயிருச்சு அங்கிள், நீங்க இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, கிம் வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு எவிடன்ஸா வேணும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கிம்முமே வந்திருக்கான். இவங்க பேசுறதெல்லாம் அவனுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணிடுறான் கிம் இங்க இருக்கிறத. ஹீரோ வந்துட்டு
அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். 2 வருஷமா நான் கம்பெனிக்கு வரல, கம்பெனில என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இதோட எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிம் வந்து உட்கார்றான். டே தம்பி, உனக்கு இப்பதானே கண்ணு சரியா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் நல்ல குணமாயிட்டு வா, அதுக்கப்புறம் கம்பெனியை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா, நான் இப்போ கியூர் ஆயிட்டேன்ல, இதுக்கப்புறம் நானே என்னோட கம்பெனியை பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல கிம் மனசுக்குள்ளே நினைக்கிறான், அது என்னோட கம்பெனி, எனக்கு தேவையான பென்ட்ரைவ் மட்டும் கிடைச்சா போதும், உன்னை கொன்னுட்டு நான் அந்த கம்பெனிக்கு சிஓ ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை பத்தி தான் அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த அங்கிள் சொல்றாங்க, என்ன தம்பி உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, 2 வருஷமா அவங்க கோமால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆகி தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா பார்க்கலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோ அங்க இருக்க டேபிள்ல கால் இடிச்சிருது. அப்போ கிம் புரிஞ்சுக்கிட்டா ஹீரோக்கு இன்னும் கண்ணு தெரியல, அவன் இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் கிம் வந்துட்டு அந்த அங்கிளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உங்களை நான் இல்லாம ஆக்கிடுவேன், ஹீரோ கிட்ட எந்த விஷயமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த அங்கிளுமே பயந்துகிட்டு நான் ஹீரோக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கான். தாத்தா கோமால இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், 2 வருஷமா நீங்க கோமால இருந்திருக்கீங்க, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியல தாத்தா, நான் உங்களை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். தாத்தா, இதான் என்னோட ஒய்ஃப், நான் இவளை ரொம்பவே லவ் பண்றேன், நீங்க சீக்கிரமா கண்ணு முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவோட கையை லைட்டா அசைறதா ஹீரோ நோட் பண்ணிடுறான். அவன் உடனே டாக்டர் எல்லாம் கூப்பிடுறான். தாத்தாக்கு கான்சியஸ் வந்துருச்சு, என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க. டாக்டருமே வந்துட்டு தாத்தாவை செக் பண்றாங்க. ஹீரோ வெளில வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான், தாத்தாக்குமே கான்சியஸ் வர போகுது, எனக்கும் கண்ணு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டாக்டர் இறந்து போயிட்டாங்க, அவங்கள யாரும் கொன்னுட்டாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிம் தான் பாத்தீங்கன்னா டாக்டரை கொண்டிருப்பாங்க. ஏற்றோன்னு ஹீரோ உடஞ்சு போயிடுறான். அப்போ எனக்கு கண்ணே தெரியாதா, இதுக்கப்புறம் யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேட் ஆயிடுறான். ஹீரோயின் சொல்றா, அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாத, அந்த டாக்டரோட ஜூனியர் டாக்டர் கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம், உனக்கு கண்டிப்பா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறா. ஹீரோயின் உடனே அந்த டாக்டரோட ஜூனியருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறா. இவன் பேரு ஜின்னு, இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல. அந்த ஜின் வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இவங்க தான் என் ஹஸ்பண்ட், இவங்களுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜின் வந்து காலேஜ் படிக்கிறப்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா, ஆனா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிருப்பா. அந்த ஜின் வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செமையா ஜெலஸ் ஆகுது. உடனே ஹீரோனை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு செம கடுப்பாகுது. அவ சொல்றா, சரிங்க உங்க ஒய்ஃபாவே இருக்கட்டும், நான் உங்க ஒய்ஃப் கிட்ட உங்க ட்ரீட்மெண்ட் விஷயமா கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் வெளில போயும் கூட டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கா. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுக்காக இந்த ஜின் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னை இப்பயே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வீட்டுல வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு அந்த மேரேஜ்ல சுத்தமா இஷ்டமே இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், காலேஜ் படிக்கிறப்போ உனக்குமே என்ன பிடிச்சிருந்தது தானே, நீயும் என்ன லவ் பண்ண நல்லாவே தெரியும், இப்பயும் ஒண்ணு கேட்டு போல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, இன்னும் உனக்கு என் மேல லவ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோயினை வந்துட்டு அவங்க கூட பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேணும்ட்டு கீழே போட்டு வடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வரா. அப்ப ஹீரோ சொல்றா, இல்ல நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன், நீ கூடயே இரு, டாக்டர் கிட்ட அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, என்ன புருஷா, நான் டாக்டர் கிட்ட பேசுறத பார்க்கும்போது உனக்கு ஜெலஸ் ஆகுதா, அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு இப்ப அவங்க மேல எந்த லவ்வும் இல்ல, நீங்க எதுவும் ஜெலஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, உங்க தாத்தாக்கு கான்சியஸ் வந்துருச்சு, அவங்க இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறா, அவங்க தாத்தாக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கிம்முக்கு வந்து தாத்தாக்கு கான்சியஸ் வந்த விஷயம் தெரிய வர அவன் செம கடுப்பாயிட்டு இருக்கான். தாத்தா மட்டும் நல்லா ஆயிட்டாங்கன்னா ஹீரோ சரியாயிட்டு வர வரைக்கும் அவங்க தான் இந்த கம்பெனியோட சேர்மனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஹீரோவோட கண்ணுக்கு பாய்சன் போட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியே வச்சிருக்க மாட்டாங்க, என்ன எப்படியோ துரத்தி விட்டுருவாங்க. ஹீரோக்கு கண்ணும் தெரியக்கூடாது,
தாத்தா முழிக்கவும் கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட பேய வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிம் வந்துட்டு தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே அவங்க பேய கிட்ட ஏதோ ஒரு பிளான் சொல்றாங்க தாத்தாவை காப்பாத்துறதுக்காக. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வீட்டுல இல்லாதனால அந்த சீக்ரெட் பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்திருப்பா. அதனால வீட்டுல அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு போல. ஹீரோயின் அந்த போட்டோ பார்த்தன செம கடுப்பாயிடுறா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட இன்டைரக்டா கேட்டுட்டு இருக்கா, என்ன தவிர உங்களுக்கு வேற யாராவது பிடிக்குமா, உங்க லைஃப்ல எனக்கு முன்னாடி வேற யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அப்படிலாம் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ இந்த மாதிரி போய் சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா. அவ வெளில உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஜின் வந்து என்னாச்சு, உனக்கும் ஹீரோக்கும் சண்டையா, எனக்கு நல்லாவே தெரியும் அவன் நல்லவனே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவனுக்கு கண்ணு வேற தெரியல, அவனை சுத்தி எவ்வளவு எனிமிஸ் இருக்காங்க தெரியுமா, அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீ அவன் கூட இருந்தா உனக்கும் ஏதாவது ஆயிரும், நீ பேசாம என்ன லவ் பண்ணு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டோட ஜின்னுக்கு செமைய கடுப்பாகுது. உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு, அந்த என்கேஜ்மெண்ட்டே பிரேக் பண்ணிட்டு உனக்காக நான் வரேன்னு சொல்றேன், அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, உனக்கு தான் புரியல, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அவங்களோட ஒய்ஃப், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த ஜின் வந்துட்டு வில்லத்தனமா யோசிக்கிறா, எப்படியாவது ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான். அவன் உடனே யாருக்கோ கால் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துட்டு ஹீரோவோட கண்ணு சரியாயிரும், நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவளுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் லில்லி தான் வந்து பேசிட்டு இருக்கா. அவங்களுக்காக நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்தர்றா. ஹீரோயினுக்கு தெரியாது ஹீரோ தூங்கிட்டு இருக்க விஷயம். அவனுமே வந்துட்டு இந்த மாதிரி கிஸ் பண்றான்னு நினைச்சிட்டு அவ ரொம்பவே சோகமா இருந்து அழுதுட்டு இருக்கா. இதை ஜின் பார்த்துட்டு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிடுறான். அவன் சொல்றான், நான் தான் சொன்னேன்ல ஹீரோ நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, பாரு அவன் எக்ஸ் லில்லி வந்தோன்னு அவ கூட சேரலான்னு முடிவு பண்ணிட்டா, அவ கிஸ் பண்ணா இவ தள்ளி விட வேண்டியதானே, இவனுமே அந்த கிஸ்ஸ அக்செப்ட் பண்ணா அப்போ அவனுக்கு அவனோட எக்ஸ் மேல ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இனிமே வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் செமைய கடுப்பாயிரா. கொஞ்சம் தனியா விடுறீங்களா, எதுவும் வந்தாலும் நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்க ஹீரோ முடிச்ச உடனே தண்ணி கேக்குறான். அப்போ பக்கத்துல அவனோட எக்ஸ் தான் இருக்கா, அவதான் தண்ணி கொடுக்கறா. ஹீரோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த லில்லி பேச ஆரம்பிக்கிறா. இவ வாய்ஸ கேட்டோன்னா பக்கத்துல இருக்குது அவளோட எக்ஸ்ன்னு தெரிஞ்சோடனே ஹீரோ செமைய கடுப்பாகிறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா இந்த லில்லி வந்துட்டு அந்த போனை வாங்கி வச்சுக்கிறா. என்ன எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, நீ யாருக்கும் கால் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. லில்லியுமே சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்கா. போகும்போது அந்த டாக்டரை பார்த்துட்டு எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த டாக்டர் வந்துட்டு லில்லிய கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. இது எல்லாமே இந்த டாக்டரோட பிளான் தான் போல. இந்த டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஹீரோயின் உன்னை விட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் தெரியல, அந்த கட்டெல்லாம் ஊத்துட்டு எப்படியோ தட்டு தடுமாறி வெளில வந்துட்டு இருக்கான். அந்த பேண்டேஜ் எடுத்தோன்னே ஹீரோக்கு இப்ப கண்ணு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த லில்லி வந்து நேரா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு ஹீரோக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, நானும் அவங்களும் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப ஹீரோக்கு கண்ணு வேற தெரிய போகுது, இதுக்கப்புறம் நீ ஹீரோட லைஃப்ல இருக்க வேண்டாம், எங்க லைஃப்ல இருந்து வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வைஃப் கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட கையை பிடிச்சு தட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க ஒன்னும் ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க ரெண்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தேன், எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு நான் அப்போ அன்கான்சியஸ்ல இருந்த, நான் மெடிசன் சாப்பிட்டதுனால தூங்கிட்டு இருந்தா, அவ கிஸ் பண்ணது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ பிளட் வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ ஜின் வந்து ஹீரோவை செக் பண்ணிட்டு
சொல்றா, அவ்வளவுதான், ஹீரோவோட கண்ணில் இந்த பாய்சன் எல்லாமே வெளில வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஹீரோக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்பயுமே ஜீன் வந்து கேக்குறா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்பவே சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு ஜீனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோயின் இப்ப நேரா ஹீரோ பார்க்க உள்ள வர, ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். என்ன தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத, நான் உன்னதான் லவ் பண்றேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு தெரியாம போனோன்னு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டா, இந்த 2 வருஷமா இருட்டுல இருந்த எனக்கு வெளிச்சமா வந்தது நீ மட்டும்தான், என்ன உன்ன லைஃப்ல இருந்து போக சொல்லாத, என்னை விட்டு எப்பயுமே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. நான் உங்களை விட்டு எப்பயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கிம்முக்கு வந்துட்டு ஹீரோவோட கண்ணு கியூர் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே அவன் செம கடுப்பா இருக்கான். அவன் ஆபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ கெத்தா வந்துட்டு அவனோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ சொல்றான், வாடா அண்ணா வா, என்னோட பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் சொல்றான், உனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் தான் இப்ப இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, கண்ணு தெரியாத முன்னாடி வரைக்கும் தான் நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், இப்ப எனக்கு தான் கண்ணு நல்லா தெரியுதே, இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டோன்னே கிம்னால எதுவுமே பேச முடியல. அவன் எப்படியாவது இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு தான் வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜின் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவை ஹீரோயினையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஏதோ இம்பார்ட்டன்டா கால் வர அவன் வெளில பேச போயிடுறான். அவன் போன சமயமா பார்த்து இந்த ஜின்னோட ஃபியான்சி வந்து ஹீரோயினை சப்புன்னு அறையறா. இங்க பாரு, ஒன்னாலதான் வந்துட்டு ஜின் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, எனக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஒன்னு ஜின்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஜின்னோட ஃபியான்சி அப்பயுமே கேட்காம, எனக்கு நல்லாவே தெரியும் நீ காலேஜ்ல இருந்து அவனை லவ் பண்ணிட்டு இருக்கல, இப்போ என்னோட ஃபியான்சியை செடியூஸ் பண்ண தானே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோட ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாயிருது. அவ ஜின்னோட ஃபியான்சியை சப்புன்னு அரைஞ்சிடுறா. ஜின்னோட ஃபியான்சி உடனே ஹீரோயினை அறையலான்னு சொல்லி போக, அப்போ ஜின் தடுத்துறான். அப்போ ஹீரோமே கரெக்டா வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னு அந்த ஜின்னோட ஃபியான்சி கேக்குறா, உனக்கு கண்ணு தெரியாம தானே இருந்துச்சு, உனக்கு இப்ப கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே எதுவுமே பேசாம ஜின் கிட்ட, இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப உன்னோட ஃபியான்சி இன்சல்ட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் உனக்கும் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மீட் பண்ண வர சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. யாரோ வந்து தாத்தாவோட ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விடுற மாதிரி காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா கிம் தான் பண்ணிருப்பான் போல. ஏன்னா தாத்தாக்கு கான்சியஸ் வந்துச்சுன்னா கிம்முக்கு தான் வந்து கஷ்டம், அதனால அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான் போல. நெக்ஸ்ட் சீன்ல மீட்டிங் நடக்கிறதான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கிம் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முமே மனசுக்குள்ள, சீக்கிரமா எனக்கு அந்த சீக்ரெட் பென்ட்ரைவ் கிடைக்கட்டும், ஒன்னு இந்த ஆபீஸை விட்டு வெளில துரத்தி வரேனா பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். தென் ஹீரோயின் வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கும் போல. ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். அங்க கிம்முமே இருக்கான். கிம் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு, உங்க அம்மா சூசைட் பண்ணி இருக்கல, அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் ஹீரோ வீட்டுல இருக்க சீக்ரெட் பிரிண்டரை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேனா உங்க அம்மாவை கொலை பண்ணது யாரு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா வர, இந்த கிம் சொல்றா, இங்க பாரு, உனக்கு 1 month தான் டைம் தருவேன், அதுக்குள்ள அந்த சீக்ரெட் பிரிண்டர் என் கையில கிடைச்சாகணும், இல்லைன்னா உன்னோட ப்ராஜெக்ட் அதை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, உன்னை இந்த பார்ட்டிக்கு நான் இன்வைட் பண்ணவே இல்லை, எதுக்காக நீ வந்த, நான் உன்னை எதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புனேன், அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, எங்க அம்மா சூசைட் பண்ணிக்கல, எனக்கு நல்லாவே தெரியும், யாரும் எங்க அம்மாவை கொண்டிருக்காங்க, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, அவளை யாரும் கொலை பண்ணல, நீ மட்டும் கிம் கேட்ட பென்ட்ரைவ் கொண்டு வந்து கொடுக்கலனா நம்ம குடும்பமே பேங்க் கரப்ட் ஆயிரும், தயவு செஞ்சு அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, அப்போ உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு, நீங்க சொல்லுங்க, நான் பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே எவ்வளவோ சொல்றாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, உங்க அம்மா சூசைட் தான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால தாத்தாவோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா போயிருச்சு. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே வந்துட்டு தாத்தாவை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க.
ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட பாஸ் நம்ம இப்படி எல்லாம் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே எனக்கு ஒரு வழி தெரியல, இதான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட தாத்தா இறந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பார்ட்டில ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா பார்ட்டிக்கு வர சொல்றதுக்காக. ஹீரோ கால் அட்டன் பண்ணல. ஹீரோயின்மே இவன் ஏன் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. என்ன இந்த பார்ட்டிக்கு எல்லாருமே பேரா வந்திருக்காங்க, நீ மட்டும் சிங்கிளா வந்திருக்க, உன் ஹஸ்பண்ட் உன்னை கழட்டி விட்டுட்டு லிலி கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. அவ அவளோட ஸ்டெப் சிஸ்டரை சப்புன்னு அரைஞ்சிடுறா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட அப்பாவுமே என்னோட பொண்ணையும் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய வர அந்த பார்ட்டிக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். நிறுத்துங்க, என்னோட ஒய்ஃப் மேல கை வைக்க யாருக்குமே உரிமை இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வேணா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு பிரசிடென்டா இருந்துக்கலாம், இப்போ நீங்க அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் இல்ல, உங்க பேச்சை கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல, உங்களை பார்த்து பயப்படணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஓ நீங்க ஓவரா பேசிட்டீங்கல்ல, சரி உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாதான் வேலைக்காகும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயினோட அப்பா கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட அப்பாக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டான ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆகி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் பாஸ், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, சரி நாங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா எங்க அம்மாவை கொன்னது யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன், நீங்க எங்க அம்மாவை யார் கொன்னாங்கன்னு சொன்னாதான் நாங்க உங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண மாட்டோம், சொல்லுங்கப்பா என்னோட அம்மாவை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது, உங்க அம்மா சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு இந்த எல்லா விஷயமே தெரிய வருது. அவன் ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். இவங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டெப்பம் வந்துட்டு அவங்க பொண்ணு கூட சேர்ந்து ஹீரோயினை அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை கிட்னாப் பண்ணி நிறைய பேத்து கூட அவளை தப்பா இருக்க வச்சு அந்த வீடியோவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும், அவளோட பேரு கெட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்டெப்பம் அனுப்பின ஆளுங்க வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். காப்பாத்தும் போது அடியாட்கள் எல்லாம் சேர்ந்து ஹீரோவை கத்தியால குத்திடுறாங்க. ஹீரோயின் உடனடியா ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்றா. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சோன்னா ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை தான் சப்புன்னு அறியறாங்க. உன்னை காப்பாத்த போய் தானடி என்னோட புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க ஹீரோ இப்ப நார்மல் ஆயிட்டாங்க, அவங்கள ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒரு ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்ல வந்துட்டு அந்த பென்ட்ரைவ் கிடைக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்மே நைஸா உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோட அம்மா பார்த்துட்டு ஆண்டி நீங்க இங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா பயப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கான்சியஸ் வந்து அவனுமே கண்ணை முழிச்சிடுறான். ஹீரோட அம்மா உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம்பா, இவளை காப்பாத்த போய் தானே நீ கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற, இவளை பேசாம டைவர்ஸ் பண்ணிரு, நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ செமைய கடுப்பாயிரான். இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு, என்ன இத்தனை வருஷமா அந்த வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, நீங்க நினைச்சா எப்பயும் எனக்கு கண்ணு தெரிய வச்சிருக்கலாம், ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணீங்களா, நீங்க எதுவுமே பண்ணல, என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு கண்ணு தெரிய வச்சா, அவனாலதான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன், யாருக்காகவும் என்னால ஹீரோயினை விட்டு கொடுக்க முடியாது, நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவோட அம்மாவாலையும் எதுவும் பேச முடியல, அவங்க வெளில போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அவளை பாக்குறதுக்கு லிலி வந்திருக்கா. லிலி சொல்றா, இங்க பாரு நீ என்ன உடனடியா மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கும் எனக்கும் ஒரு பையன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இது எதுவுமே நம்பல, நீ போய் சொல்றேன்னு சொல்லிட்டு லிலிய துரத்து விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல கிம் வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கான். கிம்ம பார்க்க ஹீரோ தான் வரான். தாத்தா இறந்து போனால இப்ப கிம் தான் வந்துட்டு இந்த ஆபீஸ்க்கு பிரசிடென்டா இருக்கான். கிம் வந்துட்டு ஹீரோ வரத பார்த்தோன்னே என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க
ஹீரோ சொல்றா, இங்க பாரு, இந்த கம்பெனில நீ பிரசிடென்டா இருக்கணும்னா மிஸ்டர் பையோட ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கிட்டு வரணும். யார் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சைன் வாங்குறாங்களோ அவங்க தான் இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சைன் வாங்கிட்டேன்னா நீயே இந்த கம்பெனியோட சிஓவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே கிப்புமே சரி இந்த டீல் நல்லா இருக்கு, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி மிஸ்டர் பைன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ல யார் ஃபர்ஸ்ட் சைன் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கூ கம்பெனியோட பிரசிடென்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேருமே டீல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினே சரி நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பையோட வீட்டுக்கு தான் போறா. அங்க வீட்டுக்கு போனா மிஸ்டர் பை இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா அவங்க ஒய்ஃப் தான் இருப்பாங்க. ஹீரோயின் சொல்ற, நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பையோட ஒய்ஃப் சொல்றாங்க, இல்ல நான் கண்டிப்பா இப்போ யாரையும் மீட் பண்ண அலோ பண்ண மாட்டேன், நீங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பாம கொளுத்துற வெயில 6 மணி நேரம் அங்கே இருந்திருக்கா. ஹீரோயின் இவ்வளவு நேரம் வெயில இருக்கிறான்னு தெரிஞ்சோன்ன அந்த பையோட ஒய்ஃபே உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே அந்த பையோட ஒய்ஃபுக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்றா. என் ஹஸ்பண்டோட ப்ராஜெக்ட்ல உங்க ஹஸ்பண்ட் ஒரு சைன் பண்ணணும், அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பையோட ஒய்ஃப்மே சரி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன், ஆனா என்னால ப்ராமிஸ் பண்ணி தர முடியாது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுவாங்க, நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின்மே இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் வந்து ஹீரோயினை இடிக்கிறான். ஹீரோயின்மே இந்த குட்டி பையனை பார்த்துட்டு, யார்பா நீ, உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க லில்லி வந்துடுறா. லில்லி சொல்றா, இது என்னோட குழந்தைதான், இந்த குழந்தையோட சர்நேம் என்னன்னு தெரியுமா, கூதா, இது எனக்கும் கூக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. ஆனா அப்ப எதுவுமே காட்டிக்காம அங்கிருந்து வெளில வந்துடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வர வழியில டாக்டரை பாக்குறா. டாக்டர் சொல்றாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு, நான் உன்னை இப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, என்னோட லவ் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், நீங்க என் ஹஸ்பண்ட் கண்ணு தெரியறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது என்னோட லைஃப்ல நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், நான் உங்களை எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டருமே சரி நான் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல குறுக்க வர மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் மட்டும் கொடு, இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹக் பண்றா. இதை யாரோ ஹீரோயினுக்கு தெரியாம போட்டோ எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்துட்டு அந்த டாக்டரும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை காமிச்சு பேசிட்டு இருக்கா. இவதான் வந்துட்டு இந்த மாதிரி போட்டோ எடுக்க சொல்லியிருப்பா போல. லில்லி சொல்றா, இங்க பாருங்க, ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த டாக்டர் தான் பிடிச்சிருக்கு போல, 2 பேருமே அஃபேர்ல இருக்காங்க, எப்படி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன், நீங்க அவளை டைவர்ஸ் பண்ணிருங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ தள்ளி விட்டுட்டு தான் இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் உள்ள வர, ஹீரோயின் கேக்குற இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே போனை காட்டுறான். அதுல ஹீரோயினும் டாக்டரும் ஹக் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதை பத்தி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, இந்த போட்டோ பார்த்து நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், ஃப்ரெண்ட்லியா தான் ஹக் பண்ணேன், இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா, நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல, அந்த லில்லி வந்துட்டு உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா, ஆனா நான் உங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகமே படல தெரியுமா, என்ன நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன், ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. சீன்ல ஹீரோ வந்துட்டு மிஸ்டர் பை வந்துட்டு அவனுடைய ப்ராஜெக்ட்ல சைன் போட்டுட்டாங்க போல. அந்த ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்து கிம் கிட்ட காட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட்ல நான் சைன் வாங்கிட்டேன், இப்போ நான் தான் இந்த கம்பெனியோட சிஓவா இருப்பேன்னு சொல்லிட்டு கிம்ம துரத்தி விட்டுறான். ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் வந்து சொல்றான், பாஸ் உங்க வைஃப் கூட நீங்க சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கோவமா சொல்லிட்டு இருக்கான், அவளை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லும் போது அப்போ பிஏ சொல்ல ஆரம்பிக்கிறா, பாஸ் மிஸ்டர் பையோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க காரணமே ஹீரோயின் தான், அவங்க தான் ரொம்ப நேரமா வெயில நின்னு மிஸ்ஸஸ் பைய மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணதே அவங்க தான், அவங்களாலதான் பாஸ் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு பிஏ மேல ரொம்பவே கோபப்படுறான். இந்த விஷயத்த நீ கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப நேரா ஹீரோயினை சமாதானப்படுத்த தான் போயிருக்கான். பிஏ உடனே புலம்பிட்டு இருக்கான், இந்த பாஸுக்கு வேற வேலையே கிடையாது, காய்ச்சி மூச்சுன்னு கத்த வேண்டியது, அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சோன்னா போய் சமாதானப்படுத்த வேண்டியது, எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது பிஏ வந்து சொல்றான், பாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீங்க இந்த ட்ரெஸ் போட்டு வருவீங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் வரதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்
அசிஸ்டன்ட்டுக்கு தான் லில்லியுமே வந்திருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த லில்லி வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வர இவங்க ரெண்டு இப்படி ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு செம கடுப்பாயிருது. அவ கோச்சிட்டு அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துறான். இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை பார்க்க தான் வர சொல்லியிருக்க, அவ எதர்ச்சியா தான் வந்தா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, போதும் இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறப்போ ஹீரோ தான் வந்து தடுக்கிறான். தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, நான் இதுக்கு உன்னோட லைஃப்ல இருக்கணும், அதான் உன்னோட எக்ஸ் வந்துட்டால, நீ அவ கூடயே சந்தோஷமா வாழு, என்ன போக விட்டுரு அப்படின்னு சொல்றா. ஹீரோமே எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் எதுவும் கேட்காம அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்றா. ஹீரோயின் என் கூட சண்டை போட்டுட்டு இப்பதான் வெளில போனா, அவ பின்னாடி சில கார்ட்ஸ் அனுப்புங்க, அவ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாளான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவகிட்ட சில பேர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறா. ஜின் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் திட்டிட்டு இருக்கா, உன் ஹஸ்பண்டுக்கு அறிவே இல்லையா, உன்னை நடுராத்திரி இந்த மாதிரி தனியா அனுப்பியிருக்கான், என்ன உன்னை வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அவன்லாம் ஒன்னும் துரத்து விடல, நான் தான் அவன் கூட வாழை பிடிக்காம வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயின் ஜின் கூட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டோன்னா அவனுக்கு செமையா கடுப்பாகுது. அவன் பேசிட்டு இருக்க போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப அவங்க வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க, அவங்க அம்மா ஒரு நெக்லஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸ் இல்ல. நேரா வந்து அவங்க ஸ்டெப்பம் கிட்டதான் எங்க அம்மாவோட நெக்லஸ் எங்கன்னு சொல்லி கேட்கலான்னு வரப்போ ஸ்டெப்பம்மோட கழுத்தை பாக்குறா. பார்த்தா ஹீரோயினோட அம்மாவோட நெக்லஸ் அவங்க ஸ்டெப்பம் போட்டிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. எங்க அம்மாவோட நெக்லஸ் என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டெப்பம் உடனே, நான் இதுக்கிட்ட இந்த நெக்லஸ் கொடுக்கணும், இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நடுவுல ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு அந்த ஸ்டெப்பமுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மாவோட நெக்லஸ் வந்து அருந்து கீழே விழுந்துருது. இப்போ கரெக்டா ஹீரோ உள்ள வர இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறா, என்ன என்னோட வைஃபை புலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பா உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இல்ல, ஹீரோயின் தான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தா, அதை என்னன்னு சொல்லி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறா. ஹீரோயின் சொல்றா, எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அந்த நெக்லஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, இப்போ அந்த நெக்லஸ்மே இவங்க பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு அந்த நெக்லஸை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றா. ஹீரோயின் அப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா, எங்க அம்மா கடைசியா இதை தான் கொடுத்துட்டு போனாங்க, அதுவும் கூட என்னால ப்ரொடக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு, லில்லி கிட்ட இருக்கிற குழந்தை என்னோடது கிடையாது, நான் அந்த லில்லியை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைட்ல இருக்கிறதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா ஹீரோயின்மே, நானுமே ஜின்னை லவ் பண்ணவே இல்லை, அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த கிம் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நாளைக்கு எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இந்த கிம் வந்துட்டு அந்த லில்லியுமே வர சொல்லியிருப்பான் போல. லில்லி அவனோட பையனையும் கூப்பிட்டு வந்திருக்கான். பார்ட்டில ஹீரோவும் ஹீரோயினும் இருப்பாங்க இல்லையா, ஹீரோவை பார்த்துட்டு குட்டி பையன் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. அப்ப இந்த குழந்தை உங்களோட தானா, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல உங்களுக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றேன், இங்க பாரு, நீ எதுக்கு கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இது என்னோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்ல இந்த கிம் வந்துட்டு வேணுட்டே தூண்டி விட்டுட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் அது ஹீரோவோட குழந்தை தான், நீ பேசாம ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லியுமே பாவமா மூஞ்சி வச்சு சொல்லிட்டு இருக்கா, இல்ல அது ஹீரோவோட குழந்தை தான், பேசாம நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிரு, நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னோட குழந்தைக்கு ஒரு லைஃப் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. அவன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான். அவன் சடனா கத்தும் போது அவனுக்கு திரும்பவுமே கண்ணு வலி வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்றா. டாக்டர் வந்துட்டு ஹீரோவை செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆனனால அவனுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு, இதுக்கப்புறம் அவனோட கண்ணை கியூர் பண்ணவே முடியாது, அவன் லைஃப் லாங் குருடனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு ஹீரோயின் கிட்டயும் லில்லி கிட்டயும் போய் சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ தான் சொல்லியிருப்பான். லில்லிக்கு ஹீரோக்கு கண்ணு தெரியலங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா அந்த குருடனை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், இதுக்கப்புறம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பயும் போலயே போயிடுறா. ஆனா ஹீரோயின் அப்படி இல்லாம ஹீரோவை ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறா. ஆனா அவ இன்னுமே வந்துட்டு ஹீரோ மேல கோவமா தான் இருக்கா. அப்ப ஹீரோ வந்து சொல்றா, இங்க பாரு, லில்லி வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா, அது என்னோட குழந்தையே
இல்ல. இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கண்ணு தெரியாம போச்சுன்னு என்னை விட்டுட்டு போனா. எனக்கு கண்ணு தெரிஞ்சோன்னா திரும்பியுமே வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவ போய் சொல்லிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன நம்பு, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க சொல்றா. அதுக்கப்புறம் லில்லி வந்துட்டு ஹீரோவை பார்க்க வரா. ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைய பத்தி கேட்க ஆரம்பிக்க லில்லி உடனே நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறா. ஹீரோ கொஸ்டின் கேட்க அவனால எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. அவ தடுமாறிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு இவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரும்போது ஹீரோ சொல்றா, இங்க பாரு, நான் அவகிட்ட குழந்தைய பத்தி கேட்டப்போ அவ நர்வஸ் ஆன பார்த்தல்ல, இதுல இருந்தே தெரியலையா அவ போய் சொல்லிட்டு இருக்கா அது என்னோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் நம்ப மாட்டேன், எனக்கு இன்னுமே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு ஒரு கிளியரான ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்துட்டு கிம் தான் மீட் பண்ண வந்திருக்கா. கிம் வந்துட்டு அவகிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் நீ ஹீரோ கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துரு, நான் தான் அதுக்கப்புறம் அந்த கோ கம்பெனியோட பிரசிடென்ட் ஆயிருவேன். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு சீக்ரெட் பென் டிரைவ் இருக்கு, அதையுமே நீ எடுத்துட்டு வந்தா போதும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஆசை வார்த்தை காமிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே இவளுமே சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட தான் சைன் வாங்க வந்திருக்கா. ஹீரோ கிட்ட அந்த டாக்குமெண்ட் கொடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட், இதுல நீ சைன் போட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரி நான் உனக்கு சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு லில்லி கிட்ட தண்ணி கேட்கறான். லில்லி தண்ணி ஊத்துற கேப்ல அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குங்கிற விஷயத்த ஹீரோ படிச்சிடுறா. ஓ இது டிரான்ஸ்ஃபர் பேப்பரா, அந்த கிம் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டுறா. டாக்குமெண்ட்ல சைன் வாங்கின சந்தோஷத்துல லில்லி அங்கிருந்து கிளம்பிடுறா. லில்லி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து கேக்குறா, நீங்க அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வேல்யூவே கிடையாது, அது நான் என்னன்னு பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கம்பெனில நிறைய இல்லீகல் விஷயத்துல வந்து ஹீரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எல்லாமே கிம்மோட ஏற்பாடு தான் போல. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செம கடுப்பாயிடுறா. நீங்க அந்த கிம்ம தான் போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ தடுக்கிறான், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஹீரோ எதுக்கா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு இருக்கா. அப்போ லில்லி வந்து சொல்றா, என்ன ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவன் இதுக்கப்புறம் கம்பெனில தான் போறா, 8 வருஷம் கழிச்சுதான் அவன் வெளில வருவான், என்னோட குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு தெரியுமா, அது கிம் தான், நான் உன்கிட்ட சும்மா போய் தான் சொன்னேன், உன்னோட கண்ணு தெரியாத குருட்டு ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் ஜெயில தான் கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் கோபப்படுறா, எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இந்த லில்லி உடனே ஹீரோயினோட முடிய பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கா, என்னையே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு. அப்போ கெத்தா ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான், என்னோட ஒய்ஃப் மேல இருந்து கை எடுக்கிறியா இல்ல உன்னை கொன்னுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி வந்துட்டு ஹீரோ பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு தானே போனாங்க, நீ எப்படி இங்க இருக்க, உனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும், உன்னோட ஒரிஜினல் முகத்தை வெளில கொண்டு வரதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ லில்லி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா, சாரி என்ன மன்னிச்சிருங்க, அந்த குழந்தை உங்களோட நினைச்சிட்டு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, அவளோட வாயால உண்மையை ஒத்துக்க வைக்க தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, எங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, நீ என்கிட்ட நான் கேட்ட பென்ட்ரைவை கொண்டு வந்து கொடுத்தாதான் உங்க அம்மாவை யார் கொலை பண்ணுவேன்னு சொல்லுவேன்னு சொல்றாங்க. ஹீரோயினே சரி நான் பென்ட்ரைவோட வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி என்ன உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வச்சதுக்கு காரணமே உங்ககிட்ட இருந்த பென்ட்ரைவை திருடிட்டு வந்து கொடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்றா, இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனா நீ என்ன உண்மையா தானே லவ் பண்ற, நீ என்ன இது வரைக்கும் எப்பயுமே ஹர்ட் பண்ணதில்ல, எனக்கு உன்னோட லவ் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அந்த பென் டிரைவ்ல அப்படி என்னதான் இருக்கு, எதுக்காக எல்லாருமே அந்த பென் டிரைவை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, அந்த பென் டிரைவ்ல தான் என்னோட கம்பெனி சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா தான் அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க, இப்படி அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணலைன்னா என்னோட அண்ணா கிம் வந்துட்டு எப்பயோ என்ன கொன்றிருப்பான், எனக்கும் தாத்தாக்கும் மட்டும்தான் அந்த உண்மை தெரியும், ஒரு சீக்ரெட் பென் டிரைவ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இல்லாத பென் டிரைவ் தான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருது,
சரி அப்போ நம்ம ஒரு ஃபேக்கா ஒரு பென்ட்ரைவை கிரியேட் பண்ணி எங்க அப்பா கிட்ட கொடுக்கலாம், எங்க அப்பா உடனே யார் எங்க அம்மாவை கொண்டாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபேக்கான பென்ட்ரைவ் கொண்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறா. நீங்க கேட்ட பென்ட்ரைவை கொடுத்துட்டேன், எங்க அம்மாவை யார் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயினுமே வந்துட்டு இந்த பிளான் ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோமே நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க அம்மாவை யார் கொண்டாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டருக்கு ஹீரோக்கு மறுபடியும் கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சோன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு கண்ணு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிம்மோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து டாக்டரை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டரை காப்பாத்திடுறாங்க. இதனால டாக்டருமே திருந்திடுறான். கிம்முக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரையுமே ஹீரோக்கு கண்ணு தெரியல தான் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ கம்பெனில மீட்டிங் நடக்கிறதா காட்டிட்டு இருக்காங்க. கிம் சொல்ல, என்னோட தம்பிக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு, என்னோட தாத்தாவுமே இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நான் தான் பெர்மனண்டா சிஓவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க, இன்னும் எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தா உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே கிம் செமையா ஷாக் ஆயிடுறான். நீ உனக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணு தெரியாம போனா தானடா கண்ணு தெரியற விஷயம்னு ஒண்ணு நடக்கும், எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். கிம் சொல்றா, சரி உனக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன யூஸ் இருக்கு, அத தாத்தா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருக்கணும்னு சொல்லிட்டு செத்து போனாங்க, அதனால இப்ப நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தாத்தாவை கூப்பிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. தாத்தா உயிரோட வர்றதை பார்த்தோன்னு இந்த கிம்ம செமையா ஷாக் ஆயிடுறான். தாத்தா நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப தாத்தா வந்து சேர்ல உட்காந்துட்டு கெத்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னும் சாகல, நான் செத்த மாதிரி நான் தான் ரூம்ஸை ஸ்ப்ரெட் பண்ண சொன்னேன், அது மட்டும் இல்லாம என்னோட கம்பெனில ஒரு சீக்ரெட் பென்ட்ரைவ்னு ஒன்று கிடையவே கிடையாது, அந்த பென்ட்ரைவ் மட்டும் இல்லைனா என்னோட பேர் என்ன இந்த கிம்மு எப்பயோ கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் உடனே, தாத்தா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தாத்தா சொல்றாங்க, எனக்கு 2 வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த கோல்மால் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எல்லா கிரிமினல் வேலையும் இந்த கம்பெனில பண்ணிருக்க, உன்னை நான் இமிடியேட்டா இந்த கம்பெனில இருந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கிம்முமே உங்களோட பேரன் தானே, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு தாத்தாக்கு செமைய கடுப்பாயிருது. வாயை மூடுங்க, இந்த கிம் ஒன்னு என்னோட பேரனே கிடையாது, யாரோட சொத்துக்கு யார் வந்து பங்கு கொண்டாடுறது, இவன் இந்த கோ ஃபேமிலியை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுறாங்க. கிம்முக்கு இதை கேட்டோன்னு செமைய கடுப்பாயிருது. அவனுமே அசிங்கப்பட்டுட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து வெளில போயிடுறான். ஹீரோ வீட்ல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் தான் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது எதுக்கு என் அண்ணா என் மேல கோவமா இருந்தான்னு சொல்லிட்டு, அவன் என்னோட அண்ணாவே இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, அவன் என் அண்ணா இல்லைன்னா கூட என் அம்மா எதுக்கு என் மேல அவ்வளவு கோவமா இருக்காங்க, என்னோட அம்மாவும் அண்ணாவும் சேர்ந்துதான் என்னோட கண்ணுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க, எனக்கு பாய்சன் கொடுக்கப்பட்ட டைம்ல தான் உங்க அம்மாவுமே இறந்து போயிருக்காங்க, இந்த எல்லா விஷயத்திலுமே உங்க அம்மாவோட டெத் ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டோன்னு சோகமாயிடுறா. அப்ப ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அம்மாவை கொண்டவங்களை யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன்னோட அண்ணாவை ஆபீஸ்ல இருந்து துரத்தி வச்சுட்டாங்க, நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோன்னு சொல்றா, ஹீரோமே உங்களோட பையன் தானே, அவனுக்கு நீங்க எப்பயாவது சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோட அம்மா இப்பதான் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, நான் உன்னோட அம்மா கிடையவே கிடையாது, நான் உன்னோட ஃப்ரெண்டோட அம்மா, உன் அம்மா நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து நான் எத்தனை நாள் பொறாமப்பட்டிருக்கேன் தெரியுமா, நானுமே நல்ல பணக்காரங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை, அதனால உன் அம்மாவை கொண்டுட்டு நான் அவ இடத்துக்கு வந்தேன், உன்னை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணேன், அதனால உன் அப்பாவும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, உன் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாவை கொன்னுட்டேன், என் பையனுக்கு சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன் கண்ணுல பாய்சன் போட்டு எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். உன்னோட பேராசைக்காக என்னோட அப்பா அம்மாவை கொன்னுட்டல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இந்த கிம்மோட அம்மா சொல்றாங்க, என்னோட கண்ணு வழியா தான் நீ எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்ச, நான் தான் உனக்கு ஒரு அம்மாவா இருந்திருக்கேன், அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை கொன்னவங்க கூட தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கோமா நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிம்ம தான் காட்டுறாங்க. அவனுக்கு கம்பெனில இருந்து சிஓ போஸ்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கடந்து புலம்பிட்டு இருக்கான். அங்க கிம்மோட அம்மா வந்துட்டு ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோட வீக்னஸ் ஹீரோயின் தான், அவளை கிட்னாப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்க சொல்லி
கேளு, அவன் கண்டிப்பா உன் பேர்ல ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வில்லத்தனமான ஐடியாவை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவோட டெத் பத்தி ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோவே ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு சொல்லி கேட்க அங்க ஒரு நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரெகுலரா செக்அப் வருவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க செக்அப்க்கு வந்தாங்க. அப்போ உங்க தாத்தா வந்துட்டு கிம்முக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அப்போ கிம்மோட அம்மாவும் அந்த ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு கு குடும்பத்தோட வாரிசு கிம் இல்லைங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஹீரோயினோட அம்மாக்கு தெரிஞ்ச விஷயம் கிம்மோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவை கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. எங்க அம்மா எந்த தப்புமே பண்ணல, அவங்கள இந்த கிம்மும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அநியாயமா கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தான் சமாதானப்படுத்தா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, என்னோட அப்பா அம்மாவையுமே அவங்க கொண்டுட்டாங்க, அதுக்கும் சேர்த்து நம்ம 2 ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வரும்போது இந்த கிம்மோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிம் வந்துட்டு நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றா, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் என் கிட்டதான் இருக்கா, நீ வந்துட்டு நான் சொல்ற ஒரு பழைய ஃபேக்டரிக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோவை பதறி அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்திருக்க அங்க வரான். கிம் உடனே ஹீரோ பக்கத்துல ஒரு நைஃபை தூக்கி போட்டுட்டு, இங்க பாரு, நான் உன்னோட ஒய்ஃபை விடணும்னா நீ உன்னை கத்தி எடுத்து நீயே ஒன்னு குத்திக்கோ, அப்பந்தான் நான் உன்னோட ஒய்ஃபை விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸ் கூட தான் வந்திருப்பான் போல. வெளில போலீஸ்கார வர சவுண்டு கேட்டோன்னே இந்த கிம் உடனே நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கலான்னு சொல்லி போறப்போ அப்ப ஹீரோ வந்து தடுத்துறான். இவங்க 2 சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கத்தி குத்துப்பட்டுருது. ஹீரோயின் உடனடியா ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்றா. டாக்டர் வந்துட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, ஹீரோ இப்ப கோமாக்கு போயிட்டா, அவங்க கான்சியஸ் வரலாம், இல்லாம வராம கூட போலாம், நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் வந்துட்டு கிம்மோட அம்மா கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கிம் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை கிட்னாப் பண்ணதுனால அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணோம், ஆனா அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆனதுனால அவங்கள நாங்க என்கவுண்டர் பண்ணி கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கிம்மோட அம்மா பதறி போயிடுறாங்க. கிம்மோட அம்மாவுமே இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப கான்சியஸ் வந்துருச்சு, அவங்க இப்ப ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். கிம்மோட அம்மா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கிம் வந்துட்டு போலீஸ் கிட்ட தப்பிக்கலாம்னு சொல்லி பாக்குறப்போ அவங்களையுமே வந்துட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு ரிங் காமிச்சு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றா, நம்ம 2 பேரும் ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவங்க பொண்ணு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ ஹீரோவா மேரேஜ் பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம பணக்காரங்களா இருந்திருக்கலாம், இப்ப பாரு பேங்க் கரப்டாகி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஸ்டெப்மாம் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண் பார்த்து ஹீரோயின் உள்ள வந்துட்டு அவங்க ஸ்டெப் மாமையும் அவங்க சிஸ்டரையும் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கா. எங்க அம்மாவை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் கொலை பண்ணவங்களுக்கு நீங்க துணை போயிருக்கீங்கல்ல, போங்க நீங்களும் போய் ஜெயில உட்காந்து களி தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அவங்க இனிமேலாம் ரிவெஞ்ச் எடுத்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாப்பியான லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.